வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். உங்க குழந்தை ஆட்டிசம் பாதிப்போட இருந்தா ஸ்டிம்மிங் அப்படின்னு சொல்ற சில நடத்தைகளை நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது கைகளை ஆட்டுறது, பொருட்களை சுத்துறது, இல்ல முன்ன பின்ன ஆடுறது. இது ஏன் நடக்குது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நிறைய பெற்றோருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, நிச்சயமா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட எங்க கிட்ட இப்போ பெற்றோர்களுக்காகவே ரெடி பண்ண ஒரு தகவல் தொகுப்பு இருக்கு. இது ஒரு கதை மாதிரி, ஒரு உளவியலாளர் விளக்குற மாதிரி இருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா, ஸ்டிம்மிங் பத்தின உங்க குழப்பத்தை எல்லாம் தீர்த்து உங்க குழந்தை இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவணும். சரி. முக்கியமா சொல்லணும்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட அனைவருக்கும் இலவச தரமான கல்விங்கிற ஒரு நல்ல முன்னெடுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே திரு எஸ் சிவகுமார் அவர்கள், அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட பணி நிறைவு முதல்வர், அவரால் உருவாக்கப்பட்ட ஆட்டிசம் பெற்றோர்களுக்கான தொடர் விழிப்புணர்வு செலவில்லா இணைய வழி பயிற்சி வரிசையோட ஒரு பகுதி தான் இது. ஓ, அருமையான முயற்சி. ஆமா, கிராமப்புறங்கள்ல கூட ஈஸியா போய் சேரணும், செலவே இல்லாம கேட்கணுங்கிறதுக்காக பண்ற இந்த மாதிரி முயற்சிகள் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம அந்த ஸ்டிம்மிங் உலகத்துக்குள்ள போலாமா? போலாம். இந்த ஆதாரம் சொல்ற லீனாங்கிற அம்மாவோட அனுபவம், அது ஒருவேளை உங்களுக்கும் நடந்திருக்கலாம். தன் பையன் ரோஹன் காரணமே இல்லாம கையாட்டுறது, ஃபேனை பார்த்து சிரிக்கிறது, சில சமயம் பொம்மையை சுத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடம். மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, தப்பா பார்ப்பாங்களோன்னு ஒரு கவலை. இதை நிறுத்தணுமா, இது சரியில்லையா, இப்படி தோணிருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. இந்த கவலையும் சரி குழப்பமும் சரி நிறைய பெற்றோர்கள்ட்ட நான் பார்த்திருக்கேன். முதல்ல ஸ்டிம்மிங் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். இது செல்ஃப் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கறதோட சுருக்கம். தமிழ்ல சொல்லணும்னா சுய தூண்டுதல்னு வச்சுக்கலாம். இது ஒரு குறைபாடோ இல்ல வேணும்னே பண்ற தப்பான நடத்தையும் கிடையாது. ஓ, அப்படியா? இது ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைங்க அவங்களோட உணர்வுகளை, அவங்க சுத்தி நடக்கிற விஷயங்களை கையாள, தங்களை ஒரு மாதிரி சமநிலைப்படுத்திக்க இயற்கையாவே பயன்படுத்துற ஒரு வழிமுறை. இது அவங்களோட நரம்பியல் அமைப்பு, அதாவது நியூராலஜியோட ஒரு பகுதி. அப்போ நாம் நினைக்கிற மாதிரி இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாதா? அதுக்கு பின்னால் ஒரு தேவை இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம காரணம் இல்லைன்னு நினைக்கிறோம்னா அதோட காரணத்தை நாம இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஸ்டிம்மிங்குக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு யோசிச்சு பாருங்க, நாம எல்லாருமே கூட சில சமயம் காலாட்டுவோம், பேனாவை தட்டுவோம் இல்லையா? ஆமா ஆமா. நகம் கடிக்கிறது கூட உண்டு. அது மாதிரிதான் இதுவும். ஆனா ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அவசியமானதா இருக்கலாம். ஓ, அப்படியா? அது என்ன காரணமா இருக்கும்? முக்கியமா ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்னு, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அதாவது இமோஷனல் ரெகுலேஷன். ரொம்ப சந்தோஷம் இல்ல பயம், பதட்டம், குழப்பம், இந்த மாதிரி ரொம்ப வலுவான உணர்வுகள் வரும்போது ஸ்டிம்மிங் பண்றது அவங்க மூளையை கொஞ்சம் அமைதிப்படுத்தவும் அந்த உணர்ச்சிகளை சமாளிக்கவும் உதவுது. இது ஒரு வால்வ் மாதிரி, பிரஷர் அதிகமான ரிலீஸ் பண்ற மாதிரி. அந்த கதையில வர்ற ரோஹான் கூட ரொம்ப உற்சாகமா இருந்தா கை ஆட்டுவான், பூங்காவுல குதிப்பான்னு சொன்னாங்க. அது இதுதானா? ஆமா, அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துற ஒரு வழியா இருக்கலாம், இல்ல அந்த உற்சாகத்தை அவனால கையாள முடியாம அதை சமப்படுத்துற ஒரு வழியா இருக்கலாம். ரெண்டாவது முக்கியமான காரணம் சுற்றுப்புறத்தை சமாளிக்கிறது, சென்சரி ரெகுலேஷன். சில ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வெளியில இருந்து வர்ற சத்தம், வெளிச்சம், தொடுதல் இல்ல மத்த தகவல்கள்லாம் ரொம்ப அதிகமா தாங்க முடியாத மாதிரி தோணலாம். இத சென்சரி ஓவர்லோட் இல்லனா உணர்வு மிகைச்சுமைன்னு சொல்றோம். சென்சரி ஓவர்லோட். ஆமா, அந்த மாதிரி நேரத்துல ஸ்டிம்மிங் பண்றது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அந்த அதிகப்படியான தூண்டுதல்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க, உலகத்தோட தாக்கத்தை குறைக்க அது உதவுது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது நமக்கு பார்க்க விசித்திரமா தெரியற ஒரு விஷயம் உண்மையில அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. அப்போ அதை நிறுத்த முயற்சி பண்றது, அதுதான் பெரிய சிக்கலே. ஸ்டிம்மிங்க வலுக்கட்டாயமா நிறுத்துறதுங்கிறது ஒருத்தருக்கு மூச்சு திணறும் போது மூச்சு விடாதேன்னு சொல்ற மாதிரி. அது அவங்களோட முக்கியமான சமாளிக்கும் கருவி, ஒரு கோப்பிங் மெக்கானிசம். அதை நாம புடுங்கிட்டா அவங்களோட மன அழுத்தமோ பதட்டமோ குறையாது, இன்னும் அதிகமாகும். சில சமயம் தடுக்க முயற்சி பண்ணா வேற மாதிரி, ஒருவேளை இன்னும் தீவிரமான ஸ்டிம்மிங் கூட வரலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த கதையில டாக்டர் அரவ் கூட லீனா இது கெட்ட நடத்தை இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல, இது குழந்தையோட உடல் அவனோட உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு மொழின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த மொழிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்டிம்மிங்கிறது ஒரு விதமான தகவல் தொடர்பு. குழந்தைங்க எப்ப ஸ்டிம் பண்றாங்கன்னு கவனிச்சாலே அவங்க எப்படி உணர்றாங்கன்னு நாம புரிஞ்சுக்க முடியும்.
அந்த கதையில சொன்ன மாதிரி கையாட்டுறாங்களாம். ஒருவேளை ரொம்ப உற்சாகமா இருக்கலாம், இல்ல அதிக தூண்டுதலா இருக்கலாம். முன்ன பின்ன ஆடுறாங்களாம், ஒருவேளை பதட்டமா இருக்கலாம், இல்ல அமைதி தேடலாம். பொருட்களை சுத்துறாங்களா, ஒருவேளை போர் அடிக்குதா, இல்ல கவனம் செலுத்த முயற்சி பண்றாங்களா. குதிக்கிறது இல்ல மெல்லமா முணுமுறுக்கிறது, ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், இல்ல தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்கலாம். ஓ, அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆமா, ஒவ்வொரு குழந்தைக்கும் இது வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா கவனிக்க ஆரம்பிச்சா அந்த மொழிய நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். சரி, இது அவங்களோட இயல்பான அவசியமான செயல்னா எல்லா விதமான ஸ்டிம்மிங்கையும் அப்படியே விட்டுடலாமா? சில சமயம் அது அவங்களுக்கே ஆபத்தா தெரியுது. உதாரணத்துக்கு தலையில அடிச்சுக்கிறது, கையை கடிக்கிறது, அதையெல்லாம் சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லா ஸ்டிம்மிங்கும் ஒண்ணு கிடையாது. இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்டிம்மிங்க நாம 2 வகையா பிரிக்கலாம். பாதுகாப்பானவை சேஃப் ஸ்டிம்மிங், அப்புறம் பாதுகாப்பற்றவை அன்சேஃப் ஸ்டிம்மிங். பாதுகாப்பானவை, பாதுகாப்பற்றவை. ஆமா, பாதுகாப்பான ஸ்டிம்மிங்னா கையாட்டுறது, குதிக்கிறது, விரல் சொடுக்கிறது, மெதுவா முணுமுணுக்கிறது, பொருட்களை சுத்துறது, அது ஆபத்தில்லாத பொருளா இருந்தா. இதெல்லாம் குழந்தையோ மத்தவங்களையும் காயப்படுத்தாத வரைக்கும் அதை முழுசா அனுமதிக்கணும். அதை தடுக்கிறது அவங்க உணர்வை அடக்குற மாதிரி. சரி, இப்போ பாதுகாப்பற்ற ஸ்டிம்மிங், தலையில அடிச்சுக்கிறது, செவுத்துல மோதுறது, தன்னை கீறிக்கிறது, கைய கடிக்கிறது, மத்தவங்களை அடிக்கிறது, இல்ல ஆபத்தான பொருட்களை வச்சு ஸ்டிம் பண்றது, இதெல்லாம் நம்ம உடனே கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்படி பாதுகாப்பு இல்லாத ஒண்ணு செய்யும் போது பெத்தவங்க என்ன செய்யணும்? கண்டிக்கிறதோ தண்டிக்கிறதோ சரியா இருக்குமா? இல்லவே இல்ல. தண்டிக்கிறது பயத்தையும் குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் தான் அதிகமாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வேணும்னே தப்பு பண்ணல. அவங்க ஒரு தேவையையோ இல்ல சமாளிக்க முடியாத ஒரு உணர்வையும் தான் வெளிப்படுத்துறாங்க. அதனால நம்ம அணுகுமுறை கண்டிப்பா தண்டனையா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா வழிகாட்டுதலா இருக்கணும். வழிகாட்டுதல்னா எப்படி? முதல்ல நாம அமைதியா இருக்கணும். நம்ம பதட்டம் குழந்தைக்கு போயிடக்கூடாது. மெதுவா அன்பா அவங்க கவனத்தையோ இல்ல செயலையோ மாத்த முயற்சி பண்ணணும். ஒண்ணு, முடிஞ்சா அந்த பாதுகாப்பு இல்லாத ஸ்ட்ரிம்மிங்க்கு என்ன காரணம் யோசிக்கணும். ஏதாவது குறிப்பிட்ட சூழல், சத்தம், வெளிச்சம் தூண்டுதா, அதை குறைக்க முடியுமா? ஓ, காரணத்தை கண்டுபிடிக்கிறது. ஆமா. 2வது, பாதுகாப்பான மாற்று வழியை கொடுக்கணும். அவங்க செய்யற அந்த செயலுக்கு பதிலா அதே மாதிரி உணர்வை தரக்கூடிய ஆனா பாதுகாப்பான ஒண்ணு அறிமுகப்படுத்தணும். உதாரணத்துக்கு கைய கடிச்சா கடிக்கிறதுக்குன்னே இருக்கிற ஜுவல்லரின்னு சொல்ற மெல்லும் நகைகள் இல்ல கடிக்கிற பொம்மைகள் கொடுக்கலாம். தலையில அடிச்சுக்கிட்டா ஒரு சாஃப்ட் தொப்பி கொடுக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பால் கையில கொடுத்து அழுத்த சொல்லலாம். செவுத்துல மோதினா மெதுவா அணைச்சு அந்த டீப் பிரஷர் ஹக் கொடுக்கலாம், இல்ல தாளத்தோட தட்டுற மாதிரி ஒரு ட்ரம் பொம்மை கொடுக்கலாம். சில சமயம் இந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர், ஃபிட்ஜெட் கியூப் மாதிரி பொம்மைகள், ஃபிட்ஜெட் டாய்ஸ் கைக்கு வேலை கொடுத்து கவனத்தை திருப்ப உதவும். புரியுது. முக்கியம் என்னன்னா அந்த செயலை சும்மா நிறுத்துன்னு சொல்லாம அந்த தேவைக்கு ஒரு பாதுகாப்பான வழியை காட்டுறதுதான். இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அதே சமயம் குழந்தையின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கற மாதிரி இருக்கு. அந்த கதையில கூட கடைசியில லீனா இதை தானே புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, கதையோட கடைசியில லீனா அவங்க பையன் ரோஹன் கையாட்டி ஃபேனை பார்த்து சிரிக்கிறத பாக்குறாங்க. ஆனா இந்த தடவை அவங்களுக்கு அந்த பழைய கவலையோ சங்கடமோ இல்ல, தடுக்கணும்னு தோணல. அதுக்கு பதிலா அவங்க ரோஹன் பக்கத்துல போய் உட்கார்ந்து மெதுவா கேக்குறாங்க, நீ சந்தோஷமா இருக்க இல்லையான்னு. ரோஹன் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். அந்த நிமிஷத்துல லீனாக்கு ஒரு விஷயம் புரியுது. ஸ்டிம்மிங் விசித்திரமானதும் இல்ல, தப்பானதும் இல்ல. அது அவனோட ஆறுதல், அது அவனோட உணர்வுகளோட வெளிப்பாடு, அது அவனோட மொழி. அந்த மொழியை புரிஞ்சுக்கிறது அதுதான் இங்க திருவுகோள் மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த புரிதல் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற உறவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க அவங்களோட ஸ்டிம்மிங்கா ஒரு பிரச்சனையா பார்க்காம அவங்களோட தேவையா, அவங்களோட மொழியா பார்க்க ஆரம்பிக்கும் போது குழந்தை எப்படி உணரும் தெரியுமா? நான் எப்படி இருக்கேனோ அப்படி என்னை ஏத்துக்கிறாங்கங்கிற அந்த உணர்வு, ஃபீலிங் அக்செப்டட் ஃபார் ஹூ தே ஆர். இது அவங்களோட தன்னம்பிக்கைக்கு, மன அமைதிக்கு, உங்களோட இருக்கிற பிணைப்புக்கு ரொம்ப முக்கியம். திரு சிவகுமார் அவங்களோட அந்த முயற்சியோட நோக்கமும் இதுதான். கிராமப்புறங்கள்லயோ இல்ல போதுமான விழிப்புணர்வு இல்லாத இடங்கள்லயோ இருக்கிற பெற்றோருக்கு இந்த மாதிரி இலவசமா கிடைக்கிற இணைய வழி ஆடியோ பயிற்சிகள் ஒரு வரம் மாதிரி. அவங்க நேரத்துக்கு திரும்ப திரும்ப கேட்டு இந்த முக்கியமான புரிதல் அடைய இது உதவுது. இது குழந்தைக்கும் பெற்றோருக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை குறைக்குது. அப்போ இன்னைக்கு நாம பேசினதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தா, ஸ்டிம்மிங்கிறது ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களோட இயல்பான, தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அது ஒரு குறைபாடு இல்ல,
அது உணர்வுகளை கையாளவும் உலகத்தை சமாளிக்கவும் உதவுற ஒரு கருவி. அது அவங்களோட தனிப்பட்ட மொழி. ஆமாம், அது நாம எப்பவுமே பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது. அது பாதுகாப்பா இருக்கிற வரைக்கும் சேஃப் ஸ்டிம்ஸ் அது முழுசா அனுமதிக்கணும். அது அவங்களோட உரிமை. ஒருவேளை அது பாதுகாப்பற்றதா மாறினா அன்சேஃப் ஸ்டிம்ஸ் தண்டிக்கிறதுக்கு பதிலா அன்பா, மெதுவா, புரிதலோட பாதுகாப்பான மாற்று வழிகளை காட்டணும். இது பெற்றோர்களுக்கு நிச்சயமா ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும் நம்புறேன். கண்டிப்பா. கடைசியா இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க உங்க குழந்தையோட ஸ்டிம்மிங்க ஒரு சரி செய்ய வேண்டிய பிரச்சனையா இல்ல தவிர்க்க வேண்டிய கெட்ட பழக்கமா பார்த்திருக்கலாம். அப்படி பாக்குறத நிறுத்திட்டு அத உங்க குழந்தையோட தனித்துவமான தகவல் தொடர்பு மொழியா, அவங்க உணர்வுகளையும் தேவைகளையும் வெளிப்படுத்துற ஒரு சிக்னலா பார்க்க ஆரம்பிச்சா என்னாகும்? யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு பார்வை மாற்றம் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற புரிதலையும் பிணைப்பையும் எப்படி இன்னும் பலப்படுத்தும். உங்க குழந்தை இந்த உலகத்தை எப்படி உணருது, எப்படி அனுபவிக்குதுங்கிறத பத்தி உங்களுக்கு இன்னும் என்ன ஆழமான விஷயங்களை இது கத்துக் கொடுக்கும். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான சிந்தனை. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். திரு சிவகுமார் அவங்களோட முயற்சியில சொல்ற மாதிரி தெரியாதவங்க கத்துக்கலாம், தெரிஞ்சவங்க கத்துக் கொடுக்கலாம். இந்த புரிதலை, இந்த தகவல் தேவைப்படுற மற்ற பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தயங்காம ஷேர் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டிசம் பத்தின சரியான புரிதலும் இது மாதிரி ஆதரவான விஷயங்களும் இன்னைக்கு இணையம் வழியா இலவசமாவே கிடைக்குது. அதை பயன்படுத்தி நாமளும் நம்ம குழந்தைகளும் இன்னும் சிறப்பா வாழலாம். மீண்டும் சந்திப்போம்.